Okay, so nice meeting to all. Today we're going to see a spanning tree algorithms. So first we will see what is meant by spanning tree. So spanning tree is a subset of a graph. So graph order or subset down on the what we can call as spanning tree. So which has all the vertices. Graph இருக்கக்கூடிய எல்லா vertices இருக்குங்க. Okay, which can cover all the vertices with minimum possible number of edges. With minimum possible number of edges. So this is the definition for spanning tree. So spanning tree is a subset of graph which has all the vertices covered with minimum possible number of edges. So just a key example கொடுத்திருக்காங்க. So A, B and C. So these are called as vertices, and then the link between A and B, and then B and C, and then C and A. This is called as edges. So here there are 3 nodes and 3 vertices, otherwise nodes, 3 edges are available. So this is a graph. அப்ப spanning tree அப்படின்னுது is a subset of a graph. So graph இருக்கக்கூடிய subset which can covers all the vertices அப்படின்னாச்சு. So எல்லா vertices இருக்கும், but எல்லா vertices should be connected one. So எல்லா vertices எனக்கு connect ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தனா ABC இது வந்து 3 vertices எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு இந்த மேனரிசம் பார்க்கும்போது. இந்த இதுல பார்க்கும்போது CAB இதுவும் எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மேனரிசம்ல நீ பார்க்கும்போது ACB. அப்போ இந்த கிராஃபுக்கு 3 ஸ்பானிங் ட்ரீ அவைலபிள். ஓகேவா? ஸோ இன்கேஸ் கிராஃப் நான் இந்த கிராஃப் எடுக்கிறேன் ABCD and then A and D is connected. So இப்படி ஒரு கிராஃப் இருந்தா இதுக்கு ஸ்பானிங் ட்ரீ என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எப்படி இருக்கும் A to B and then B to C and then C to D. Minimum possible number of edges ன்னு சொல்லிட்டோம். Minimum possible number of edges வச்சு we have to connect all the vertices. So இது வந்து spanning tree 1. So next வேற எப்படி இருக்கலாம்? So A, D, C and then B. இது வந்து spanning tree 2. அடுத்த பாசிபிலிட்டி எப்படி இருக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஓப்பன் ஆயிருந்துச்சு, இப்போ இந்த சைடு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு ஓப்பன் ஆயிருக்கலாம். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? ஸோ A, B and D and C. ஸோ இது ஸ்பானிங் ட்ரீ 3. ஸ்பானிங் ட்ரீ 4 எப்படி இருக்கும்? A, B, C and D. ஓகேவா? இது வந்து ஸ்பானிங் ட்ரீ 4. So அப்போ இது subset of graph. So spanning tree is nothing but a subset of graph which have all the vertices covered with minimum possible number of edges. ஒரு spanning tree form பண்ணும்போது there is no closed loop. Closed loop இருக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்க நான் இந்த இடத்துல ஒரு லூப் கொடுத்துட்டேன், இது எனக்கு ஒரு க்ளோஸ் லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? க்ளோஸ் லூப் வந்து மேக்ஸிமம் ஸ்பானிங் ட்ரீல வந்து we should avoid. இது வந்து ஓகேவா? இதுதான் வந்து what we can call as spanning tree. Spanning treeல நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்ப்போம்னா மினிமம் ஸ்பானிங் ட்ரீ MST மினிமம் ஸ்பானிங் ட்ரீ அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ ஸ்பானிங் ட்ரீ எப்பயுமே வந்து இட்ஸ் அன்டைரக்டட் கிராஃப். அன்டைரக்டட் கிராஃப்னா தெர் இஸ் நோ ஏரோ மார்க் எதுவுமே இருக்காது நமக்கு. இட்ஸ் அன்டைரக்டட் கிராஃப். ஸோ அன்டைரக்டட் கிராஃப்ல வெயிட்டிங்ன்ற ஒரு கான்செப்டை நீ உள்ள கொண்டு வந்தனா this called as minimum spanning tree. So in weighted graph, a minimum spanning tree is a spanning tree that has a minimum weight than other than spanning tree of all the same graph. Okay, so இப்போ minimum spanning tree na என்னன்னு சொல்லி பார்க்கலாம். So consider this diagram. So A ல இருந்து B க்கு போறதுக்கு cost 2, and then A ல இருந்து C க்கு போறதுக்கு cost 3, and then C ல இருந்து A க்கு போறதுக்கு cost 1. So first வந்து இதுக்கு spanning tree draw பண்ணு. So என்ன possibility? A to C, A to B. So அப்போ இங்க 1 இங்க 2. அடுத்த spanning tree draw பண்ணு. So A to B, B to C. இதுல cost என்ன? இதுக்கு 2, இதுக்கு 3. அடுத்த spanning tree draw பண்ணனா என்ன வரும் உனக்கு? So இங்க ஓபன் ஆயிருந்துச்சு, இப்போ இங்க ஓபன் ஆயிடுச்சு, அடுத்து இங்க ஓபன் பண்ணணும். அப்ப A, அடுத்து C,
அடுத்து B. ஸோ இதுக்கு காஸ்ட் என்ன 1 3. ஸோ இப்போ இது ஸ்பேனிங் ட்ரீ 1, இது ஸ்பேனிங் ட்ரீ 2, இது ஸ்பேனிங் ட்ரீ 3. இதுல மினிமம் காஸ்ட் எதுல இருக்குன்னு பாரு. ஸோ காஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ண. ஸோ 1 2. ஸோ காஸ்ட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் இந்த ஸ்பேனிங் ட்ரீயோட காஸ்ட் என்னது 3. இந்த ஸ்பேனிங் ட்ரீயோட டோட்டல் காஸ்ட் என்ன 2 + 3 5. ஸோ இங்க மினிமம் காஸ்ட் எவ்வளவுக்கு இருக்கு 1 + 3 4. அப்போ இது எல்லாமே ஸ்பேனிங் ட்ரீ. இந்த ஸ்பேனிங் ட்ரீல இதுதான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஏன்னா the cost for connect all the vertices is minimum compared with all others. இதுதான் இந்த டெஃபினிஷன்ல சொல்லியிருக்காங்க. இந்த weighted graph, a minimum spanning tree is the spanning tree that has a minimum weight than all other spanning tree of the same graph. Okay, so this is called as minimum spanning tree. The minimum spanning tree தான் it can be used for many applications. So உன்னோட many applications we can use this. So என்னென்ன ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுதுன்றதை இங்கேயே சொல்லியிருக்காங்க. கேன் பி யூஸ்டு ஃபார் மெஷரிங் எ டிஸ்டன்ஸ் அண்ட் தென் கன்ஜெஷன் நெட்வொர்க் அண்ட் டிராஃபிக் லோடு. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்ல we can apply this minimum spanning tree algorithm. ஸோ இதுக்கு வந்து we are using a 2 algorithms to get a minimum spanning tree. The first algorithm is Kruskal, the second one is Prim's algorithm. These two algorithms are uses the greedy approach. So greedy algorithm use பண்ணிதான் வந்து we are implementing the Kruskal as well as Prim's algorithm. So இதுதான் இந்த டாபிக்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். So Kruskal algorithm, Prim's algorithm எதுக்கு யூஸ் ஆகும்னா to find the minimum spanning tree in the particular graph. Okay. First algorithm, Kruskal algorithm. So Kruskal algorithm to find the minimum cost spanning tree uses the greedy approach. The symbol and then intuitive algorithm that is used to optimize the problems. So problem optimization க்கு வந்து ஜெனரலா greedy algorithm நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் அல்காரிதம் சொல்லுவாங்க. இன்ட்யூட்டிவ் இஸ் நத்திங் பட் ஸ்பான்டேனியஸ். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி ஃபைனலா we can find the optimal solution for the particular problem. ஓகேவா? அதுதான் அல்காரிதம். The algorithm makes the optimal choice at each step as a attempts to find the overall optimal way to solve the entire problem. So சின்ன சின்ன ஸ்டெப்பை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி ஃபைனலா we are finding the optimal solution. So this is called as greedy algorithm. So the greedy approach தான் வந்து what we are using in Kruskal as well as Prim's. இது ரெண்டுலயுமே நம்ம இதுதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க to find the minimum cost of the spanning tree. ஸோ MST-னா உனக்கே தெரியும் நினைக்கிறேன். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஃபைண்ட் அவுட் பண்றது தான் வந்து இந்த அல்காரிதமே. ஸோ to find the minimum cost of spanning tree uses the greedy approach. This algorithm treats the graph as a forest and every node it has a individual tree. ஒரு graph நம்ம graph draw பண்றோம்ல A B C and D. So the எல்லாமே it treats as a forest and then individual node as a tree. So ஒவ்வொரு நோடையும் வந்து இது ட்ரீயா கன்சிடர் பண்ணுது. ஸோ என்டையர் கிராஃபை வந்து ஒரு ஃபாரஸ்டா கன்சிடர் பண்ணுது. A tree connected to another only if it has the least cost among all the available options and does not violate the MST property. So MST ஓட ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது ஒரு MST ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஒரு லிங்க்ல இருந்து அடுத்த லிங்க் நீ சூஸ் பண்ணும்போது ஒரு க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணாத மாதிரி நீ அடுத்த லிங்க் வந்து சூஸ் பண்ணணும். இதுதான் வந்து MST ஓட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் வந்து இந்த அல்காரிதத்துல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ there are total 6 nodes are there. So A, B, C, D, and then S and T. So this is the undirected and weighted graph. Undirected as well as weighted graph as a cyclic graph. ஏன்னா இங்க பார்த்தோம்னா cyclic இருக்கதான் செய்யுது, loop இருக்கதான் செய்யுது. So it's the undirected, there is no direction. So generally வந்து spanning tree can be used only for the undirected graph, and then it's a weighted graph, and then it's a cyclic graph. Okay வா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோன்னா
So you have to remove all the parallel edges. So இங்க பார்த்தா ஏல இருந்து பி போறதுக்கு ரெண்டு எட்ஜஸ் இருக்கு. ஸோ ஏல இருந்து பி போறதுக்கு ஒரு எட்ஜ் வந்து காஸ்டோட காஸ்ட் பார்த்தோன்னா 6, இன்னொரு எட்ஜோட காஸ்ட் பார்த்தோன்னா 9. ஸோ மேக்ஸிமம் காஸ்ட் இருக்கக்கூடிய எட்ஜஸை வந்து யூ ஹவ் டு டெலிட். ஸோ அப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி ஏல இருந்து ஏக்கு போகக்கூடிய அந்த லூப்பையும் டெலிட் பண்ண சொல்றாங்க. யூ ஹவ் டு ரிமூவ் ஆல் த லூப்ஸ் அஸ் வெல் அஸ் பேரல் எட்ஜஸ். இது வந்து பேரல் எட்ஜஸ். இந்த பேரல் எட்ஜை ரிமூவ் பண்றோம். எது மேக்ஸிமம் காஸ்டோ அதை ரிமூவ் பண்ணணும். அஸ் வெல் அஸ் லூப். லூப்ன்றது அந்த நோடுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதா வாட் வி கேன் கால் அஸ் இனிஷியலா அதுதான் நம்ம லூப்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த லூப் எல்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து டைரக்டா நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஓகேவா? ஸோ சில இருந்து சிகே போகுது. ஸோ இந்த லூப்பையும் இந்த பேரல் எட்ஜில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வெயிட் இருக்கக்கூடிய எட்ஜஸையும் வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 நீ அப்ளை பண்ணும்போது உன்னோட கிராஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ஃபைனலாக உனக்கு இப்படி கிடைக்குது. இதுல வந்து we have to find out the minimum spanning tree. ஸோ எல்லா நோடுமே கனெக்ட் ஆயிருக்கணும், அதாவது எல்லா வெர்டிசஸுமே கனெக்ட் ஆயிருக்கணும் வித் மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அண்ட் தென் we have to calculate the minimum cost. காஸ்ட்டும் எனக்கு மினிமமா இருக்கணும், அதுதான் MST. ஓகேவா? ஸோ யூசிங் ஸ்கூக்கல்ஸ் அல்காரிதம் we have to find the minimum spanning tree. ஸோ இது வந்து ஸ்டெப் 1ல பண்ணியாச்சு. ஸோ ஸ்டெப் 2. So arrange all the edges in the increasing order of weight. So இங்க பார்த்தா weight என்றது என்னது? So A ல இருந்து B போறதுக்கு cost 6. So A, B ஓட weight பார்த்தா 6. B, T ஓட weight பார்த்தா 5. And D, T ஓட weight பார்த்தா 2. And then D, D ஓட weight பார்த்தா 2. And then B, C ஓட weight பார்த்தா 4. C, D ஓட weight பார்த்தா 3. அந்த edge ஓட cost தான் what we can call as weight. இந்த weight வந்து you have to arrange in short பண்ணி ascending orderல arrange பண்ண சொல்லிருக்காங்க. இது வந்து step 2. so step 2 வந்து just வந்து உன்னோட weights வந்து நீ arrange பண்ணிரணும். ஓகேவா? in terms of increasing order. so increasing orderல arrange பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட nodes எல்லாத்தையுமே draw பண்ணிரு. so nodes அதுல எட்ஜஸ் நீ ஆட் பண்ண வேண்டியது இந்த இதை பேஸ் பண்ணி தான் நீ ஆட் பண்ண போற. ஸோ A, B, C, D, T and then S. ஸோ என்னோட நோட்ஸ் எல்லாத்தையும் ட்ரா பண்ணிட்டேன் ஸ்டெப் 3ல. ஓகேவா? ஸோ வி ஹவ் டு ஆட் த எட்ஜஸ். ஸோ எட்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ எதை பேஸ் பண்ணி ஆட் பண்ண போறோம்னா நவ் வி ஹவ் டு ஸ்டார்ட் த எட்ஜஸ் டு த கிராஃப் பிகினிங் ஃப்ரம் one which has the least weight. so least weight ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். least weight தான் நமக்கு இப்படி தான் இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கு. so throughout we shall keep the checking that the spanning tree property remain intent. so spanning tree property என்ன? so எனக்கு cyclic form ஆகக்கூடாது. in case by adding one edge the spanning tree property does not hold, then we shall consider not to be included into the graph. so நீ ஏதாவது ஒரு எட்ஜ் ஆட் பண்ணும்போது ஸ்பானிங் ட்ரீ ப்ராப்பர்ட்டியை வந்து வயலேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எட்ஜை நீ ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுல லீஸ்ட் காஸ்ட் என்னது? டிக்கும் டிக்கும் இடையில. ஸோ ஸ்டெப் 3ல டிக்கும் டிக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த எட்ஜை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணு. ஸோ இந்த காஸ்ட் என்னது? 2. இது வந்து ஸ்டெப் 3ல. அடுத்தது என்னது? டிக்கும் டிக்கும் உள்ள எட்ஜ் காஸ்ட் எவ்வளவு? 2. ஸோ இந்த எட்ஜை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு லூப் கிரியேட் ஆகுதா? கிடையாது. ஏன்னா லூப்னான்றது என்னது? ஒரு க்ளோஸ் லூப் தான் இந்த மாதிரி லூப்னு சொல்லுவோம். ஸோ இந்த எட்ஜை நான் வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு லூப் கிரியேட் ஆகுதா? அதனால நெக்ஸ்ட் இதையும் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தா ஏக்கும் சிக்கும் இடையில காஸ்ட் 3. ஸோ ஏக்கும் சிக்கும் இடையில இந்த எட்ஜை நான் இன்செர்ட் பண்ணும்போது லூப் ஏதாவது கிரியேட் ஆகுதா? லூப்ன்றது ஒரு க்ளோஸ் லூப் மாதிரி கிரியேட் ஆகுறது தான் வாட் வி கேன் கால் அஸ் லூப்னு சொல்லுவோம். ஸோ இங்க எனக்கு எந்த க்ளோஸ் லூப்பும் கிரியேட் ஆகல. ஸோ வி ஹேவ் டு கன்ஃபார்ம் திஸ் edge. so the value is 3. so next C க்கும் D க்கும் இடையில edge நான் next கன்ஃபார்ம் பண்றேன். so அதோட வேல்யூ வந்து 3. again எனக்கு வந்து க்ளோஸ் லூப் ஃபார்ம் ஆகல. and then C க்கும் B க்கும் இடையில இந்த லூப்பை நான் கன்ஃபார்ம் பண்ணும்போது இதோட edge வந்து இதோட வேல்யூ வந்து 4. பட் எனக்கு இங்க ஒரு லூப் ஃபார்ம் பண்றதுனால இந்த எட்ஜை நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இதை நான் இங்க எடுத்துட்டேன்னா, இந்த இதை ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்க ஒரு லூப் கிரியேட் ஆகுது. ஸோ ஸ்பானிங் ட்ரீ ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா உனக்கு வந்து எல்லா நோடும் கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ்ல கனெக்ட் ஆயிருக்கணும். பட் தெர் இஸ் நோ லூப் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சினாரியோல வந்து லூப் கிரியேட் ஆகிறதுனால இந்த எட்ஜஸை
we have to delete. ஸோ இந்த எட்ஜை வந்து உனக்கு இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இந்த எட்ஜை நான் வந்து delete பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஓகே, சாரி, delete பண்ணிட்டேன். ஓகேவா? ஏன் delete பண்ணிட்டேன்றது ரீசன் உனக்கே தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல நான் இந்த எட்ஜை ஆட் பண்ணேன்னா இட் கேன் கிரியேட் த லூப், ஸோ தட் கேன் வயலேட் த ஸ்பேனிங் ட்ரீ ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட், ஸோ அப்போ இதை நான் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் பிக்கும் டீக்கு இடையில வெயிட் வந்து 5. ஸோ இதையும் நான் இங்கே ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு லூப் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால இந்த எட்ஜஸையும் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைனலாக அடுத்து பார்த்தோன்னா ஏக்கும் பிக்கும் இடையில காஸ்ட் வந்து 6. ஸோ இங்கே அகைன் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு லூப் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால இதையும் நான் அவாய்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எஸ்ஸுக்கும் ஏக்கும் இடையில காஸ்ட் வந்து 7. ஸோ இங்கே நான் இந்த எட்ஜை கன்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த லூப்புமே கிரியேட் ஆகல. த காஸ்ட் இஸ் 7. ஸோ நெக்ஸ்ட் எஸ்ஸுக்கும் சிக்கு இடையில இந்த காஸ்ட் 8. பட் இந்த இதை நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஒரு லூப் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால இதை நான் கன்ஃபார்ம் பண்ணல. நவ் யூ கேன் சூஸ். எல்லா நோட்ஸுமே இருக்கு, எல்லா நோட்ஸுமே இட்ஸ் கனெக்டட். ஸோ இஸ் த ஃபைனலைஸ்ட் ஆன்சர் இஸ் த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ for the particular graph using a Kruskal algorithm. So Kruskal algorithm first வந்து லூப்பையும் and then parallel edges-ஐயும் வந்து remove பண்ணிட்டு after that edges வந்து weight வந்து increasing orderல arrange பண்ணிட்டு you have to confirm one by one. So just like a forest as well as tree மாதிரி தான். ஸோ ட்ரீ இடையில இருக்கக்கூடிய அந்த எட்ஜஸ்ல இருக்கக்கூடிய அந்த வெயிட்டை வந்து நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வர. ஸோ லூப் வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரி வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலைஸ்ட் ஆன்சர் யூ கேன் கெட் திஸ் ஒன். ஸோ இதுதான் உனக்கு ஃபைனலைஸ்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஒன் பை ஒன் வந்து டாட்டர் லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த டாட்டர் லைன்ஸ்லாம் கன்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனது. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கன்ஃபார்ம் ஆகும் ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவன் தனித்தனியாக ட்ரா பண்ணி எழுதியிருக்கான். நீ எக்ஸாமில் பண்ணும்போது தனித்தனியாக ட்ரா பண்ணி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அல்கோரிதம் வந்து Prim's algorithm. So Prim's algorithm is also to find the minimum cost tree, just like a Kruskal approach. It also uses the greedy approach. So greedy approach is simple process on the step by step on the complete panna. Finally, you can find the optimal solution now, what we can call as greedy approach. So, but Prim's Kruskal major difference enna Kruskal la வந்து entire node எல்லாமே வச்சிட்டு ஒவ்வொரு எட்ஜா வந்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோம். இங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு நோடா எடுத்து அடுத்த நோடு அதோட அட்ஜசன்ட் நோட வச்சு கம்பேர் பண்ணிட்டு அட்ஜசன்ட் நோடு கனெக்ட் ஆகுதுக்கு எது மினிமம் வேல்யூ எடுத்துக்குதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். அங்க ஒரு என்டையர் கிராஃபா டோட்டலா ஃபீட் பண்ணிட்டு அதுல மினிமம் எட்ஜ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போனோம். இங்க அப்படி கிடையாது. ஜஸ்ட் லைக் ஷார்டஸ்ட் பாத். ஸோ ஒரு நோட்ல இருந்து அடுத்த நோடு போறதுக்கு எது ஷார்டஸ்ட் பாத்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நோடுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டு தான் வாட் வி கேன் கால் இஸ் Prim's algorithm. So இதுதான் வந்து Prim's Kruskal difference. In Prim's algorithm, in contrast with the Kruskal, it treats the node as a single tree, keep on adding a new node to the spanning tree from the given graph. So ஒரு single tree consider பண்ணிட்டு அடுத்த adjacent nodes add பண்ணிட்டு ஃபைனலா வந்து ஒரு subgraph வந்து கிரியேட் பண்ணுது. மினிமம் spanning tree வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேவா? So the same example, so we can solve using a Prim's algorithm. So as usual, the step one is as common for two algorithms. The step one, we have to remove all the loops as well as the parallel edges. So we will remove this one and then the parallel edge, the maximum weight for the parallel edge, and then after removing this one, you will get this answer. And then step two. So step 2 அங்க வந்து என்டையர் நோட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் மினிமம் வேல்யூ இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு ஒவ்வொரு வேல்யூவா பார்த்தோம். இங்க அப்படி கிடையாது. ஸோ இது ஜென்ரலா சொல்லும்போது இது சிங்கிள் சோர்ஸ் ஷார்டஸ்ட் பாத் அல்காரிதம் சொல்லலாம். ஏதாவது ஒரு நோடை வந்து சோர்ஸா வச்சுக்கிட்டு அந்த நோட்ல இருந்து மற்ற நோடு போகுதுக்கு எவ்வளவு மினிமம் காஸ்ட்ல போகலாம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ற அல்காரிதம் தான் வந்து சிங்கிள் சோர்ஸ் ஷார்டஸ்ட் பாத் அல்காரிதம். ஓகேவா? ஸோ we can choose any node as a source node. So from the source node, you have to find the connected subgraph for the particular tree.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்சுவலாக வந்து Prim's algorithm நம்ம பண்றது. In this case, we have to choose S as the root node for the Prim's spanning tree. This node is arbitrarily chosen, so any node can be chosen as a root. எந்த நோட வேணாலும் நீங்க ரூட் நோட சூஸ் பண்ணிட்டு அந்த ரோட்ல இருந்து மற்ற நோடு போறதுக்கு எவ்வளவு மினிமம் காஸ்ட்ன்றதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போற. ஸோ one may wonder why. ஓகே ஓகே இதெல்லாம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டெப் 2ல வந்து யூ ஹாவ் டு சூஸ் எனி நோட் as a root node. ஸோ இங்க வந்து here we are choose S as a source node, otherwise root node. ஸோ இந்த இதை ரூட் நோடா வச்சுக்கிட்டு இதுல இருந்து மற்ற நோட போய் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளவு மினிமம் காஸ்ட்ல போய் ரீச் ஆகலாம். ஸோ இது பார்க்கறது தான் வந்து Prim's algorithm. ஸோ ஸ்டெப் 2ல வந்து ரூட் நோட சூஸ் பண்ணுவோம். இங்க வந்து we have choose S as a root node and then step 3 step by step பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ S is a root node. So S ல இருந்து there are two edges to reach first node A as well as node C. So node A வை reach ஆகிறதுக்கு the edge ஓட cost வந்து 7 and then node C வை reach ஆகிறதுக்கு edge ஓட cost பார்த்தனா 8. So இதுல minimum cost பார்த்தனா 7. So you have to confirm this edge. So இந்த edge வந்து நான் டாட்டர் லைனை கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து காஸ்ட் 8, இது வந்து காஸ்ட் 7. ஸோ வி ஹாவ் டு கன்ஃபார்ம் திஸ் ஒன். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்றேன். அகெயின் ஃப்ரம் நோடு ஏல இருந்து வாட் ஆர் த அட்ஜசன்ட் நோட்ஸ்னு பார்க்கும்போது நோட் எஸ் அண்ட் சி அண்ட் தென் நோட் பி. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் அட்ஜசன்ட் நோட் ஃபார் ஏ. ஸோ டு ரீச் நோட் சி த காஸ்ட் இஸ் 3 and then to reach B the cost is 6. So you have to compare these three costs. Which one is minimum? So to reach C is the minimum one. So we have to confirm this edge. So A to C reach the cost is 3. Again from C and what are the adjacent nodes we have to confirm. So adjacent node for C is S, A and B as well as D. So D reach cost 3. So we have to compare these 4. So 8, 3, 4 and then 6. Which one is minimum? 3. So you have to confirm this edge. So again D oda adjacent nodes in சொல்லி பார்க்கும்போது C already visited. Okay, and then B and then T. So B reach cost 2 and then this is cost 2. So ரெண்டுமே equal. You have to choose any one. So you have to compare these 8, 3, 4, 6, 2, 2. இதில் கம்பேர் பண்ணனா அகைன் மினிமம் வேல்யூ வந்து 2. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை கன்ஃபார்ம் பண்ணி எதை வேணா ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு ஒரு நாள் வரலாம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணும்போது அகெயின் பியோட அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது டி வருது. இதோட வெயிட் ஆல்சோ 5. அகெயின் யூ ஹவ் டு சூஸ் த மினிமம் ஒன். ஸோ இதுதான் எனக்கு டி. ஸோ இது எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. This is the Prim's algorithm. So finally the minimum spanning tree for the particular graph. So 7, 3, 3, 2, 2. So 6, 10, 17. So minimum spanning tree for the graph is 17. Using a Prim's algorithm. Google உனக்கு இதே ஆன்சர் தான் கிடைச்சிருக்கும். ஓகேவா? It's a finalized answer. நெக்ஸ்ட் இருக்கும். It's a finalized answer. ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த டாபிக்கை வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல வந்து Prim's as well as Squircles. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வைவா கொஷின்ல இதை பேஸ் பண்ணி உனக்கு வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ அதை சால்வ் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணு. லாஸ்ட் கிளாஸ்ல கேட்ட வைவா கொஷினுக்கு இந்த ஆன்சர் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இது வரைக்கும் ஆன்சர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அது யாருமே சென்ட் பண்ணலை. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுற வழியை பாரு. தேங்க்யூ.